அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 41:20 கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். தேவன் உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத அற்புதத்தை, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அற்புதத்தை, விவரித்து சொல்ல முடியாத நன்மையை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்யறப்ப என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார்கள். அவளை பார்க்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், இது இவனே இல்லை, இவனால இதெல்லாம் நடந்திருக்கவே இல்லை, இவன் கும்பிடுற தேவன், அவன் இவன் தேவனால் தான் இது இவனுக்கு இப்படி கிடைத்தது. இதே சர்ச்சைக்கு போயிட்டே இருந்தான், திடீர்னு பார்த்தா எங்கேயோ வந்துட்டான். அதான் அவங்க சாட்சியா இருக்கும். அவன் பிரச்சனையோட தாங்க போயிட்டே இருந்தாங்க, இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா, ஆனா திடீர்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டாங்க டாப். அவன் கர்த்தர் உங்களை வாழாயிராமல் தலையாய் வைத்திருக்கிறார். அவன் அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய போகிறார். இது இனிமே நடக்காதுன்றது ஆண்டு சொல்றாரு, இது நடக்க போகுது. அவன் இது இனிமே சம்பவிக்க வாய்ப்பே இல்லை, ஆண்டு சொல்றாரு நடக்கும். அவன் நான் 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 என் ஆவியில உணர்றதை நான் சொல்றேன். ஒருவேளை குழந்தைக்காக நீங்கள் செபித்து சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். என்ன போட்டிருக்கு பாருங்களேன், கர்த்தருடைய கரம் அதை செய்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தினாலே சில காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில அவருடைய கரத்தின் கிரியைகளை இன்று நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று சொல்லத்தக்க ரீதியிலே அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்பட போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இன்று தமது கரத்தின் கிரியைகளினாலே உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அடுத்து என்ன போட்டிருக்கு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். அப்ப சில காரியங்களை உங்களுக்கு என்ன உருவாக்கி தரப்போகிறார். அங்க அந்த வேக்கன்சியா இருக்கு, வேக்கன்சியே இல்லை, ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி உருவாக்கி உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமென். தேவன் சில காரியங்களை உங்களுக்கு உருவாக்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரதர், எனக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை, ஆண்டு சொல்றார் உனக்கு கிடைக்கும். ஆமென். தேவன் அதை செய்வார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். ஆமென். அப்ப கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக சில காரியங்களை சிருஷ்டித்து உருவாக்கி அற்புதங்களை செய்வார். அதை பார்க்கிறவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து இது கர்த்தர் தான் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் நடமாடும் சாட்சிகளாய் நிற்பீர்கள். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.